ரைட் ஐயா போயா சதீஷ் என்ன கேட்டு வா போ போயா அவர்தான் ராஜபாட்டு நான் கோமாளி நானாக நான் இல்ல தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே என்னை வளர்த்த தாய்வர் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அசிங்கமா ஆட மாட்டோம், அசிங்கமா பேச மாட்டோம். தயவு செய்து தயிர் சோறு கரகாட்ட ரசிக பெருமக்கள் அனைவரும் இந்த கோயிலுக்கு எதிரே இருக்கிற வண்டி வாகனங்கள் இருசக்கர வாகனங்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்துமாறு விழா கமிட்டியாளை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வர்றவங்களுக்கு கொஞ்சம் இடையூறாக இருப்பதனால் கொஞ்சம் இந்த வண்டியை மட்டும் அப்புறப்படுத்தி எல்லாரும் வச்சுட்டு வாங்க, ஃப்ரீயா பார்க்கலாம். விடிய விடிய நிகழ்ச்சி உங்களுக்காகத்தான் வச்சிருக்கிறாங்க. ஆமா, இன்னைக்கு மட்டும் இல்ல நாளைக்குமே நிகழ்ச்சி இருக்கு. ஆமா, அப்படிங்கிறத அன்போட கேட்டுக்கிட்டு அண்ணாவி ஒரு பாட்டு தட்டுவாரு, அப்புறம் நம்ம ஆரம்பிச்சு போய்கிட்டே இருக்கிறோம். ஆமா, ஒரு பாட்டு தட்டியா அடுத்து நம்ம போறோம். கிராமிய பாட்டு, ஒரே பாட்டு, நாட்டுப்புற பாட்டு, சினிமா பாட்டு, தெற்கு தெம்மாங்கு, வடக்கு தெம்மாங்கு, அப்புறம் நாட்டுப்புற தெம்மாங்கு, களை எடுக்கிற தெம்மாங்கு, இப்படி பல நிகழ்ச்சியெல்லாம் இருக்கு தெரிவித்து கொண்டு அது முக்கியமான விஷயம். இங்க வந்திருக்கிற தாய்மார்கள் யாராவது விருந்தாளி வந்திருக்கிறாங்க, குழம்பு சுட வைக்கணும், வெஞ்சனத்தை சுட வைக்கணும்னு யாராவது கிளம்புனீங்க, எல்லாருக்கும் செய்வனம் வச்சு விட்டுருவோம். ஆமா ஆமா, யாருக்கு கோழியே இங்க வந்து அடையுது. ஆமா, யாரும் அங்க இங்க போக கூடாது. விடிய விடிய நிகழ்ச்சி உங்களுக்காக தான் வச்சிருக்கிறோம். அது கரகட்ட பாக்குது. ஆமா, ஓடுங்க நானே குடி கடவி அப்படி போடுங்க ராசாக்கா. ஏ அப்பா ஐயா, ஒன்றுக்கு போயிட்டு வெளியிலே போயிட்டு காலு கழுவிட்டு வாங்க ஐயா சீக்கிரம். பாவம் ஒரு ரெண்டு மனுஷங்க வாயில வச்ச சீமாலியை எடுக்கவே இல்லையா. அரே அப்போ சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கு, புள்ள ஏறணும்னு தர்றேன், சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கு, கவலைப்படாதீங்க. பரவாயில்ல ராசா கட்டு ஆரோக்கியம். ஆமா, அழகான ஊரு, அமைதியான ஊரு. ஆமா, ஓட்டாமரை நீ தூக்கு, அஞ்சாமரை நான் தூக்குறேன். பண்பான ஒரு பாசம் நிறைந்த ஊரு, சரி நிறைந்த ஊரு. இந்த ஊருக்குள்ள இன்னைக்கு காலடி எடுத்து வச்சு ஆடிக்கிட்டு இருக்கிறோம்னா என்ன காரணம்? என்ன காரணம்? எல்லாம் நம்ம முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம். ஆமையா. அது மட்டும் இல்லாம
எந்த ஊரு எப்படி ஒத்துமையா இருந்து ஒரு கொடை விழாவை எப்படி நடத்துறதுங்கிறத நம்ம ஊரை பார்த்தா கத்துக்கிறேன் பாத்தியா? எவ்வளவு தாய்மார்கள் கூட்டம் எந்த ஊர்லயும் பார்க்க முடியாத அளவுக்கு இந்த ஊர்ல உட்கார்ந்து இருக்காங்க. ஆமாய்யா. எதனால அப்படி உட்கார்ந்து இருக்காங்க? எனக்கு தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. இவங்க நம்பி காசை வேற கொடுத்து விட்டா வரி காசுன்னு போட்டு விடியத்துக்குள்ள ஒழுங்கா ஆடுவாங்க பாடுவாங்க பாக்குறதுக்காண்டி உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம எல்லாம் காடு மாடெல்லாம் உழைச்சி சம்பாதிச்ச காசு இவங்க திருட்டு போறாங்க. ஆமா, நம்ம வேடிக்கை பார்த்துட்டு போறோம். ஆமா, அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அப்படிங்கிற வகையில ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிக்கணும்னா என்ன செய்யணும்? இருக்கிற டீப் லைட் போக்கஸ் லைட் எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணணும். முதல்ல எங்களை செய்யணும். உங்களை செய்யக்கூடாது. உங்களை செஞ்சவங்க எல்லாம் எனக்கு தஞ்சாவூர் மெடிக்கல் எப்படி கிடக்குறாங்க? குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி உள்ளதே. அதுல சுதாரிச்சவங்க நாங்க 2 பேர் தான். நீ கொளுத்து திரிகிறாய், அப்புறம் நாங்க படுத்து திரிகிறோம். நாங்க 2 பேரும் மட்டும் ஏன் அப்படியே இருக்கேன்னு சொல்லு. உங்க 2 பேர்த்தையும் வராம நாங்க நிஷாந்தியா வச்சிருந்தோம். பரவாயில்ல, ராசா கடிக்கும் போது ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிக்கணும்னா என்னடா செய்யணும்? அதே சொன்னல, இருக்கிற டீப் லைட் போயில அடிச்சு காலி பண்ணணும். வடா முட்டா பையல, இருக்கிற டீப் லைட் போக்கஸ் லைட் இதெல்லாம் அடிச்சு உடைச்சு விட்டா நம்ம ஆட வந்த மூஞ்சி வாசிக்க வந்த மூஞ்சில யாரா பாக்குறது? யாரும் பார்க்காம எல்லாம் அவங்க வீட்டுல போய் தூங்க சொல்லி புட்டு இந்த மேலக்காரவங்க நாயனக்காரவங்களும் பசியத்தை அனுப்பிவிட்டு இந்த பொம்பளை பிள்ளைகளை மட்டும் நாட்டம்மக்காரர் வீட்டுல விட்டு புட்டு. ஏன் பொம்பளை பிள்ளைகளை மட்டும் நாட்டம்மக்காரர் வீட்டுல விடணும்? அங்கேதான் பாதுகாப்பா இருக்கும். பாதுகாப்புன்னா எப்படி சொல்ற? வாங்கம்மா வாங்க. தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கிறீங்க. பாவம் எது சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. பால் சாப்பிடுறீங்களா? சாப்பிடுங்க. பழம் சாப்பிடுறீங்களா? சாப்பிடுங்க. கோயில் இருக்கும். ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், வாழைப்பழம்லாம் இருக்கும். கொடுத்து வகுத்தை நொப்பிட்டு அனுப்பிடுவாங்க. இது வகுத்தை நொப்பி விட்டுருவாங்களா? நல்ல விருந்து கொடுத்து உபசரிச்சு அனுப்பாம சொல்றேன். அப்ப ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிச்சிடலாம். ஆறாம் திரண்டு ஆற்று வெள்ளமாக ஓடி இம்மண்ணிலே ஏற்று வந்த உனக்கும் எனக்கு 3 உயிரும் தந்து என் இனத்தோர் அனைவரையும் ஏற்களப்பை பிடித்து ஏற்றமடைய செய்து ஐயங்களை தகர்த்தெறிந்து ஒற்றுமை உணர்வினை ஓங்கார குரல் கொடுத்து சொன்ன உழவனுக்கும் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்ற வாக்குக்கு இலக்கணமாக கலங்கப்படாமல் இருக்கும் இவ்வூர் கட்டிலம் காளையரான இளைஞர் பெருமக்களுக்கும் தொட்டிலே தாலாட்டி நிலாவிலே சோறுட்டி மாறினிலே பாலூட்டி கவி பேசும் கண்ணியமா பொய் பேசும் பெண்ணியமாக விளங்கும் தாய்மார்களுக்கும் என்ன வளர்த்த தாய்மார்களுக்கும் உயர்களுக்கும் எவ்வளவு சகோதரர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்து காசு என்று பாராமல் பணத்தை பணம் என்று பாராமல் ஏராளமான காசுகளாக கொட்டி செலவு செய்து கொண்டிருக்கும் இவ்வூர் நாட்டாமைமார்கள், பஞ்சாயத்தார்கள், கிராம முக்கியஸ்தர்கள், ஊர் பொதுமக்கள், வரி கொடுத்தவர்கள், கொடுக்காதவர்கள், கட்டிங் அடித்தவர்கள், அடிக்காதவர்கள், வாந்தி எடுத்தவர்கள், வாந்தி எடுக்காதவர்கள், ஊர்கை நக்குனவர்கள், ஊர்கை நக்காதவர்கள், வாந்தியில படுத்தவர்கள், வாந்தியில படுக்காதவர்கள், பொண்டனியில காசை கேட்டு வம்புரியா கேட்டு கொண்டிருக்க அண்ணன்மார்கள் ஆகிய அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு பொன்னான ஒரு முறையில் ஆதரவளித்து அனுமதி அளித்து மேலும் நமக்கு பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கிற உயர் திரு காவல்துறை அதிகாரி ஐயா மற்றும் உதவி ஆணையர் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இங்கு வெகு சிறப்பாக உங்கள் முன்னிலையிலே இசை ஞானிகளாக வலம் வந்து கொண்டிருக்கிற கலை மாமணி, கலை சுடர்மணி, கலை இளமணி, கலை நன்மணி பட்டங்களை பெற்று தமிழக அரசு பட்டங்களை வென்று எங்களுக்கெல்லாம் ஆசானாக வழிகாட்டியாக விளங்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இருக்கங்குடியை சேர்ந்த கருப்பசாமி நல்ல சாப்பாடு. கருப்பசாமி அண்ணாவி அவருடைய நாகசுர நயாண்டி பலத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கு கரகாட்டமாக உங்கள் முறையில் அரங்கேறி இருக்கும் தஞ்சாவூரை சேர்ந்த தஞ்சாவூரில் பல குடும்பங்களை கெடுத்து நடுரோட்டுக்கு வர வைத்து அவளுக்கு தொழில் சொல்லி கொடுத்து நல்ல ஒரு வழியை காட்டிக் கொண்டிருக்கிற மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய தஞ்சாவூரை சேர்ந்த அயோக்கியதாஸ், ஒழுங்க சொல்லிய பேரு ஆரோக்கியதாஸ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அப்ப ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிச்சிடலாம். நம்ம எந்த ஒரு காரியம் என்ன செய்வோம்? ஏண்டா சாப்பாடை கம்மி பண்ணணும். நாளைக்கெல்லாம் போட மாட்டேன். இதுதான் சாப்பாடை கம்மியா சாப்பிட்டு சொன்னேன். ஒவ்வொரு ஆள் அரைக்குள்ள சோறு சாப்பிட்டுருக்காங்க. பரவாயில்ல ராசாக்கட்டே, அப்படிங்கிற வகையில நம்ம எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் முதல்ல என்ன செய்வோம்? சாமியை தான் வேண்டுவோம். ஏன் சாமியை வேண்டுறோம்? ஏன்னா அரச நன்றி கேட்கி தெய்வ நின்று கேட்க சொல்லியிருக்காங்க. ஆமா, காக்க நோக்கரியும் கொக்கு டப்பரி. எதுக்கு அப்படி சொன்னாங்க? காக்க பையில என்ன கொண்டு போறான், என்ன வச்சிருக்கான்னு குறுன்னு பாக்கு. இந்த கொக்கு டப்பரோட பறந்துரும், மட்டுன்னு பறந்துரும். அதான் காக்க நோக்கரியும்
கொக்கு டப்பர் இருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அதனால சவன் இருக்க கூடாது. செப்பலா செலவுலாம் நுழைக்கணும் முடிக்காம ஆமா. வந்தமா போட்டமா உருவனமா கழுவுனமா தொலைச்சமான்னு போய்கிட்டே இருக்குன்னு. அப்ப சாமியை வேண்டிடுவோமா? ஓன் சாமி நீ கும்பிடு, என் சாமி நான் கும்பிடுறேன். ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா வம்பு வேணாம் சண்டை வேணாம். சரி, சாமியை பிரிச்சுக்குவோம். பிரிச்சு கும்பிட்டுலாம் சொல்றேன். ஆமா. அப்படியா? ஆஹா. சரி விடுறா. ஏய், சாமியை வேண்ட போறேன். நானும் வேண்ட போறீங்க. கொஞ்சம் வெளியே கும்பிடு, என் சாமி நான் கொடுக்குறேன். சாமியை வேண்ட போது இந்த கிண்டல் பண்ற சொல்லி எல்லாம் வச்சுக்கிறாரு. வேணே நீ பாரியா, ஏன் நான் பாக்குறேன். ஓன் சாமி உனக்கு ஒரு சாமி இருந்தா எனக்கு ஒரு சாமி அப்படியா? இருந்தா கும்பிடியா? என்ன ஆடுறாரு? சென்னையாடு. மரியாதை கட்டு உனக்கு மரியாதை. சாமியை வேண்ட போறேன். நானும் சாமி வேண்ட போறீங்க. என்ன விளையாட்டா இருக்கு? வந்தனே சண்டை ஓடிக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் முடியாது. சரி விடுறா. விடுறா. நீ விடுற. ஏய், அடிச்சு போடுவேன்டா. அடிச்சு போடுவேன்டா. நக்கி போடுவேன்டா. சப்பி போடுவேன்டா. இடிச்சு போடுவேன்டா. பொழந்துருவேன். தள்ளி போடுவேன்டா. சரியா? முருகா, ஒரு புடிச்ச பொடி அருகா. உன் ஜமீன் நீங்க கொடுங்க, என் ஜமீன் நான் கொடுக்குறேன். உன் ஜமீன் நீங்க கொடுங்க. ஆண்டவா அகல வாய்க்காய தாண்டவா. சரி சொல்லிக்கிட்டு இருக்க சாமி வேண்ட போது இவ்வளவுதான் மரியாதை. ஓஞ்ச பண்ணி கும்பிடியா? என்னமா செண்டகர மாதிரி வச்சிருக்கேன். ஓஞ்ச பண்ணி கும்பிடி, என் ஜமீன் நான் கொடுக்குறேன். காளியாத்தா வாங்கி வர்ற கோடியாத்தா, மாரியாத்தா, அங்கே கோடியாத்தா. எங்க சாமி கும்பிடு. அண்ணா தலையில குண்டா கருப்பா, உனக்கு ஃபுல்லா வெறுப்பா. ஏசப்பா, வாங்கி தர சூசப்பா. இருளாயி, நீ சொல்வதெல்லாம் கட்டி பிடிச்சி ஊர்லாயி. சக்கம்மா, சான் சட்டிய நக்கம்மா. நான் பாட்டா கொண்டுறேன். போட எப்படி மஞ்சளிலே நீராடி, மஞ்சளிலே நீராடி, குங்குமத்தால் பொட்டுமிட்டு பூவாடை காரியம்மா, நீ மருளாடி வந்திடம்மா. மகமையா ஆயிரம் கண்ணுடையால் உடுக்கை பம்பை முரசொலிக்க அவனுக்கு கூலியை கொடு, எனக்கு சம்பளத்தை கொடு. உரிமை மேலந்தான் ஒலிக்க சித்தாங்கி அடை கட்டி அது கராட்டமாக்குது. நீ சீரி எழுந்திடம்மா. ஒரு ஓடி வாமா, ஒரு ஓடி வாமா. மேல்மலையனூரி கோவில் கொண்ட அங்கால ஈஸ்வரியே ஆத்தாலே அழைக்கின்றேன், நீ ஆடி இங்கு வந்திடம்மா. மலையனூர் அங்காளியே, அங்காளி கிரிசூலியே, மலையனூர் அங்காளியே, அங்காளி கிரிசூலியே, குறி சொல்லி வாடியம்மா, குறி சொல்ல வாடியம்மா, எங்கள் குள்ளம் காக்கும் தேவியம்மா. அம்மா மலையனூர் அங்காளியே, அங்காளி கிரிசூலியே, மலையனூர் அங்காளியே, அங்காளி கிரிசூலியே. சித்தாங்கி ஆடை கட்டி மீதேவி, சித்தாங்கி ஆடை கட்டி மீதேவி, தேரோடும் மீதியிலே, தேரோடும் மீதியிலே நல்லுளாடி வந்திடம்மா. அந்தரிய சுந்தரியே, அங்கால ஈஸ்வரியே, அந்தரிய சுந்தரியே, அங்கால ஈஸ்வரியே, ஆடி வரும் தெருவினிலே, ஆடி வரும் தெருவினிலே மருளாடி வந்திடம்மா. அம்மா மலையனூர் அங்காளியே, அங்காளி திரிசூலியே. திருவிளக்கின் ஒளிவினிலே திருவாக்கு சொல்லிடம்மா,
மங்கல்யம் காத்திடம்மா மக்கள் குறை தீர்த்திடம்மா மங்கல்யம் காத்திடம்மா மக்கள் குறை தீர்த்திடம்மா ஆடி வரும் தெருவினிலே ஆடி வரும் தெருவினிலே ஆடி வந்திடம்மா மலையனூர் அக்காலியே அம்மா அக்காலி திரிசூலியே ஓடோடி வாமா ஓடோடி வாமா சொல்லி வாடி அம்மா ஓடோடி வாமா ஓடோடி வாமா உள்ளம் காக்கும் தேவி அம்மா மலையனூர் அக்காலியே அக்காலி திரிசூலியே மலையனூர் அக்காலியே அக்காலி திரிசூலியே ஆடேங்கப்பா பரவாயில்ல ராசாக்கா சாமி வணங்கிட்டோம் வணக்கம் சாமி பொறுத்தாலும் பொறுக்கும் சபை பொறுக்க சாம பொறுக்காது ஆமா பெரியவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க என்ன சொல்லிருக்காங்க எது சொன்னாலும் நல்லா தான் சொல்லிருப்பாங்க நல்லதே சொல்லிருக்காங்க அப்படிங்கிறவங்க இல்ல சாமி பொறுத்தாலும் பொறுக்கு சபை பொறுக்காது பொறுக்காதீங்க இந்த கொரோனா காலத்துல நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்ன அழுகுற அது எனக்கு வயிற்று எரியுது அரிசி பருப்புக்கு வழி இல்ல வழி இல்ல சாப்பாடு தண்ணிக்கு வழி இல்ல ஆமா நம்பி கடன் கொடுக்க ஆள் இல்ல ஆமையா இந்த மாதிரி நேரத்துல ஆரோக்கியத்துல பார்த்தா சிமெண்ட் முடியை தூக்கிக்கிட்டு 3 மாடிக்கு மேலே கீழே இறங்கி சிமெண்ட் முடிய பொம்பளை சித்தால மேல போட்டு ஊரே சேர்ந்து சாந்தி சட்டியை வச்சு அடிச்சு விரட்டினாங்க வெளியே சொல்லாதயா சரி அது இருக்கட்டும் இந்த கொரோனா காலத்துல நீ என்ன செஞ்ச நானா சோத்துக்கு சுண்ணாம்பு படிக்க போனேன்டா பர்சன்ட் போனியான்னு பார்த்தேன் என்னையும் கேக்குறிய இந்த வந்திருக்கேன் 3 பிள்ளை இந்த 3 பிள்ளைல என்ன செஞ்சு ஆனா நம்மளோட அந்த பிள்ளைங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு எப்படா சொல்ற என்ன இந்த கொரோனா காலத்துல வேலையே இல்ல ஆட்டமே கிடைக்கல இது ஆட்ட ஆடுற மாதிரி கனவு கண்டு டப்பா போடுற மாதிரி கனவு கண்டு நைட்டு 12 மணி இருக்கும் சரி இது ஆட்டம் போற மாதிரி கனவு வந்து அப்பதான் அவங்க மாமனார் எந்திரிச்சு ஒண்ணுக்கு போறான்னு போயிருக்காரு இது ஆட்டாற மாதிரி கனவு கண்டு ஒண்ணுக்கு இருந்தார போய் டம்முன்னு குத்தி அவரு அப்படின்னு கத்தி அங்கிருந்து புருஷக்கார வந்து என்னப்பா அப்படின்னு கேட்க ஓ பொண்டாட்டியோட வணக்க குத்துறாரா இதே மாதிரி தாண்டா எனக்கு ஆகி போச்சு எப்படி எங்க அண்ணன் இந்த மாதிரி ஆண்டை கிடைக்காம வீட்டுல படுத்து கிடந்துருக்குறான் நைட்டு கண்ணை வந்து ஆளு திருச்சா முடிச்சா எந்திரிச்சு போய் ஆட்டுக்குட்டியை டப்பா 4 ஆட்டுக்குட்டி வீட்டுல நிக்குது என்ன செய்யறது அப்படி போய்கிட்டு இருக்கு ஆமா அப்படிங்கிற வகையில சமயம் எப்படி வேண்டன எப்படியா நீங்க எல்லாருமே நல்லா இருக்கன்னு நாம அது நாட்டில் எங்கே செல்வம் வங்கி பையனு நீங்க எல்லாருமே அம்மா மர எல்லாருமே தம்பி மர எல்லாருமே தங்கச்சி மர எல்லாருமே நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் நம்ம நாட்டுல எது செல்வம் வங்கி விளையனே நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் நம்ம நாட்டுல எது செல்வம் வங்கி விளையனே ஏறு முடிச்சு உழுது பாருன்னு நாம அதை நாட்டில் எங்கே செல்வம் வங்கி விளையனே ஐயா ஏறு முடிச்சு உணவர் வாழனே நம்ம நாட்டுல எது செல்வம் வங்கி விளையனே ஐயா அன்பு கலந்திட வணக்கம் வருகிறது சபையோர்களே அமுதகான வணக்கம் போகுது ஐயா அன்பு கலந்த வணக்கம் வருகிறது சபையோர்களே அமுதராக கொடுக்க போகுது பண்டகால தாத்தமானே பல்லகால ராகமெல்லாம் பாட்டாக தொழிக்க போகுது இங்க பாட்டாக விளங்க போகுது ஐயா கோடி வணக்கமங்க கூடும் சபையோர்கள் ஐயா கோடி வணக்கமங்க கூடும் சபையோர்களே கூட்டத்திலே குந்தி இருக்கிற குணமுள்ள ஐயமார்களே கூட்டத்தில் குந்தி இருக்கிற குணமுள்ள ஐயமார்களே எனக்கு பெரிய வர எனக்கு புத்தி சொன்ன ஐயா எனக்கு பெரிய வர்ற எனக்கு புத்தி சொன்ன வர்ற தாடின ரஜ வர்றேன் சரி முண்டை ஏண்டா உண்டைய குத்த போல நான் சமுதாயம் தான் இருந்தேன் உனக்கு மட்டும் ஏன்டா அவ்வளவு வைத்தறிச்சேன் நான் ஒண்ணுமே செய்யலையா பாட்டு மாற இங்க மாதிரி போவாங்க ஐயா கோடி வணக்கம் கூட்டு சபையோர்களே கோடி வணக்கம் கூட்டு சபையோர்களே கூட்டத்திலே குந்தி இருக்கிற உணவுள்ள ஐயமார்களே கூட்டத்திலே குந்தி இருக்கிற குணமுள்ள ஐயமார்கள் ஐயா எனக்கு பெரிய வர எனக்கு புத்தி சொன்ன ஐயா எனக்கு பெரிய வர எனக்கு புத்தி சொன்ன வர நாடின ரச்ச வர தன்மையுள்ள இந்திரரே நாடின ரச்ச வர தன்மையுள்ள இந்திரரே நீசன ரச்ச வர நிக்குடும்பி வச்ச வர நீசன ரச்ச வர பின்குடும்பி வச்ச வர பேரில பெரிய வர பேர பற்றிய பிதுக்கின வர பேரில பெரிய வர பேர பற்றிய புதுக்கிறவரே அது என்னடா பேரில பெரிய வர பேர பத்திய பிதுக்குனவரே அப்படின்னா உனக்கு என்ன தெரியாதா தெரியாதே உனக்கு என்ன வயதாகிறது எனக்கு 25 வயதாகுது 25 வயசாகுது ஆமா நீ வயதிற்கு வந்து விட்டாயா வரவில்லையா
ஏய் வரலன்னா உன் கூட ஆட முடியுமா? வயசுக்கு வந்துட்டியா? ஆமா. வயசுக்கு வந்துட்டு ஆனா உனக்கு பேர்ல பெரியவர பேரை பத்திய பிதுக்கினவர என்னன்னு தெரியல. நீ தெரியாதுனே. அதுக்கு கூதியான பதில. சரி. என் தம்பி ஆரோக்கியம் உனக்கு எப்படி சொல்லுவாங்க? நான் ஆரோக்கியம். ஏய் போடு ஆளு முகர கட்டை பாரு. கூட்டிட்டு வந்தது. அண்ணா என்ன மாதிரி கொஞ்சம் அழகா இருந்துட்டு அவனை பிடிக்க முடியாது. ஐயா அந்த வார்த்தையை திரும்ப சொன்னா வெட்டு குத்தாய் பேரு. என்ன பார்த்து அழகா தெரியலையா? ஆளை பாருங்க ஐயா, நல்லா பாத்துக்கிறங்க. எல்லாருக்கும் ஒரு முக்கியமான வேண்டுகோள். இந்த ஊர்ல ஆரோக்கியம் நைட்டு ஆடிட்டு காலையில மூட்டை முடிச்சா கட்டிட்டு தஞ்சாவூர் கிளம்பிடுவான். ஆனா ஆரோக்கியத்தை எல்லாருக்கும் திரும்ப பார்க்கணும்னு தோணும். அப்படி தோணுச்சுன்னா யாரும் பஸ்ட்டு கேட்டு சாப்பாடு செலவெல்லாம் பண்ணி மெனக்கட்டு தஞ்சாவூருக்கு வர வேணா. பக்கத்துல புத்தகத்துல பாத்தீங்கன்னா குடும்ப குழந்தை குட்டியோட உட்காந்துருப்பான். ஆளை பாத்தீங்களா அப்படியே குரங்கு மாதிரியே. அது வாய பாருங்கய்யா, பண்ணி சூத்து மாதிரி. சொல்லியா பேர்ல பெரிய வேற பேரை பத்திய பிதுக்கனவரனா என்ன? பேர்ல பெரிய வேற பேரை பத்தி பிதுக்கணும் தெரியாதா? தெரியாதே. டேக்கன் சே நோ ப்ராப்ளம். சொல்லியா உன்னை பெத்தது யார்? என்னைய பெத்தது எங்க அம்மா. உங்க அம்மாவை பெத்தது பாட்டி. பாட்டியை பெத்தது பூட்டி. பூட்டியை பெத்தது அடுப்பை பெத்தது விறகு பெத்தது சாம்பலை பெத்தது. அதான் பார்த்தேன். இதெல்லாம் கேக்குறீல்ல? உன்னை பெத்தது யாரு? என்ன பெத்தது எங்க அப்பாவும் எங்க அத்தையும். அதான் எங்கிட்ட அழகா இருக்கிறாரு. அவங்கள பெத்தது அது தெரியாதா? தெரியாதே. சுகனியாவும் சக்கரையும். அவங்கள பெத்தது தெரியாதே. சீவாவும் சந்தியாவும். ஆமா அவங்கள உண்மையிலே பெத்தது யார் தெரியுமா? என்னை பெத்தது யார் தெரியுமா? எங்க அப்பா. அப்பாவா? யோ எங்களெல்லாம் பெத்தது எங்க அம்மா. உன்னை மட்டும் இப்படி உங்க அப்பா பெத்தாங்க? எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷமா பிள்ளைய இல்ல. சரி. என்னைய புள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா கொண்டு போய் ஆஸ்பத்திரியோட காட்டுனா எங்க அம்மா கெருப்பு பையில ஓட்ட சொல்லிட்டாங்க. ஐயோ இதனாலதான் புள்ளைன்னு சொல்லிவிட்டு சரி எங்க அம்மா கொண்டு போய் ஆஸ்பத்திரியில காட்டி எங்க அம்மா வகுத்துல இருக்கிற கருமுட்டையை எடுத்து எங்க அப்பா வகுத்துல வச்சு 10 மாசம் எனக்கு அப்பன் சூத்து வழிய வந்துட்டு. அதான் இம்புட்டு அழகா இருக்கிற உன்னை எப்படி பெற்றிருப்பாங்க? அது மாதிரி என்ன பெற்றிருப்பாங்க? சரி என்ன பண்ற குட்டி வழியா பாப்பாங்க. போமாங்க. ஐயா பேரல பெரிய வர பேர பேத்தி எடுத்தவரே. ஐயா பேரல பெரிய வர பேர பேத்தி எடுத்தவரே. பெரிய வர பேர பேத்தி எடுத்தவரே. பெரிய வர பேர பேத்தி எடுத்தவரே. வந்தன போகலே. மறுபொழுது வாங்கி வந்த வாசமுள்ள சந்தன. சந்தனத்தை பூசிக்க சந்தோஷமா கேளுங்க. சந்தனத்தை பூசிக்க சந்தோஷமா பாருங்க. வெத்தலை போடுங்க விஷயம் சொல்ற கேளுங்க. வெத்தலை போடுங்க விஷயம் சொல்ற கேளுங்க. வெத்தலைன்னா ஐயா வெத்தலைன்னா ஐயா வெத்தலை வெத்தலை வெத்தலை. தயவு செய்து சொல்றேன், வந்திருக்கிற 3 பேருக்கும் ஒரு கடுமையா உங்களை நான் எச்சரிக்கிறேன். இங்க இருக்கிற யார வேணா குத்துங்க, மட்டும் குத்தாதீங்க. அவனுக்கு போன வாரம் தான் கொட்டை ஆபரேஷன் பண்ணிருக்கு. என்ன கொட்டை? நீங்க மட்டும் குத்துற தையல் பிரிஞ்சு போச்சுன்னா அவன் பொண்டாட்டி யாருமா பதில் சொல்றது? நீ தான் கூட்டிட்டு வந்த, நீ தான் சொல்லணும்.